சொல்லிட்டு இருக்காங்க பெண்கள் எல்லாம் கட்டுப்பட்டியா உள்ள இருக்கிறாங்க, அதனால தான் நாங்கள் ஹாப்பி ஸ்ட்ரீட்னு கொண்டு வரோம். தெரியல நீங்க என்ன ஹாப்பி ஸ்ட்ரீட் கொண்டு வருது? ஹாப்பி ஸ்ட்ரீட் எங்களுக்கு இங்கே ஆயிரக்கணக்கான வருஷமா நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். மார்கழி மாசம்னா நாங்கள் தெருவில் பெண்கள்ல இருந்து எல்லாரும் தானே பஜனை பாடிட்டு தெருவில் வரோம். அது ஹாப்பி ஸ்ட்ரீட் இல்லையா? கடவுளை வந்து ஊர்வலம் எடுத்துட்டு வந்தா எல்லா பெண்களும் கோலாட்டம் ஆடிக்கிட்டு கும்மி அடிச்சுட்டு தெருவில் தானே ரோட்ல ஆடிட்டு வந்தாங்க பெண்கள்லாம். இந்து மதத்துல மட்டும்தான் பெண்கள் சர்வ அலங்காரம் பண்ணிக்கிட்டு சுதந்திரமா வந்து வெளியில நிக்க முடியும். 100 ஆண்கள் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு பெண் நான் மூஞ்சியை மறைச்சுக்குவேன், என் உடம்ப மறைச்சுக்குவேன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி அலங்காரம் பண்ணிட்டு நான் வந்து நிக்கிறதுக்கான முழு சுதந்திரத்தை இந்து மதம் மட்டும்தான் கொடுக்குது. வேற எந்த மதம் கொடுக்குது சொல்லுங்க? நீங்க காலத்துல காதல எதுவும் போடாத, நீ இப்படி இரு, இல்ல உன முழுசா மூடிக்கோ, இப்படி சொல்றதா? இல்ல இந்து மதம் நீ உனக்கு எப்படி பிடிக்குதோ நீ அலங்காரம் பண்ணிட்டு வந்து எல்லாத்துக்கு முன்னாடி நில்லுன்னு சொல்ற? நீங்க பாருங்க, ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா கூட ஆம்பளைங்க எத்தனை நகை போட்டிருப்பாங்க, பெண்கள் தான் முழுக்க முழுக்க என்ன எனக்கு பிடிச்சிருக்கோ நான் முழுக்க அலங்காரம் பண்ணிட்டு வந்து நிற்பேன். இவங்களோட பார்வை அப்படின்னா இன்னொருத்தைய முன்னாடி இப்படி பாத்துருவானோ அப்படி கூட கிடையாது. எங்க வீட்டு பொண்ணு அப்படின்னா மகாலட்சுமி மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி சர்வ வந்து சுதந்திரமா கொடுத்தது இந்து மதம் தான். நீங்க என்ன இந்து மதத்துக்கு வந்து சொல்லி கொடுத்தேன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அப்ப நீங்க போற போக்குல வந்து பேசிட்டு போவீங்க எங்க கடவுள் எல்லாம், அப்ப உங்களை நாங்க கேள்வி கேட்க கூடாதா?